நபியே, நீர் அவர்களிடம் கூறிவிடும், தூய்மையானவையும் தூய்மையற்றவையும் ஒருபோதும் சமமாக மாட்டாது. தூய்மை இல்லாதவை பெருகி கிடப்பது உம்மை வியப்பில் ஆழ்த்தினாலும் சரியே. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குல்லா யஸ்தவில் ஹபீஸ் வத் தையிப் வலவ் ஆஜபக கசரத்துல் ஹபீஸ். இது ஒரு முக்கியமான வசனம். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒழுங்காக எனக்கு பயந்து நடந்துக்குங்க, நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், கடுமையாக தண்டிப்பவன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான். தன்னுடைய ரசூலை வச்சு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியை நீங்கள் இவங்ககிட்ட எடுத்து சொல்லிவிட்டு அட்வைஸ் மட்டும் பண்ணிவிட்டு அதோடு உங்கள் பொறுப்பு வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவங்க கேட்கலை, இவங்க வீணாக போயிட்டாங்க, இவங்க அதாயிட்டாங்க இதாயிட்டாங்க, நீங்கள் எதுவுமே அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நீங்கள் இவங்களோட இருந்தது கொஞ்ச காலகட்டம் தான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் மூடி மறைக்கின்றவற்றையும் அல்லாஹ் நன்கறிவான். நபி அறிய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து மரணித்து இன்றைக்கி 1400 வருடங்கள் ஆயிடுச்சு. சரியா? ஹிஜ்ரி அப்படின்னா நான் அடிச்சுக்கோ, ரசூல்லாவிட்டிருந்து 10 வருஷம், 1436 வருஷம் ஆயிடுச்சு ரசூல்லா பூமியை விட்டு போய். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஏது நடந்தது, மறுமையில் தான் ரசூல்லா காட்டப்படும். என்ன அப்போது இது வந்து அல்லாஹ் ஒரு கண்டிப்போடு அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்தது ஈசா நபியை பற்றியும் வரும். இனி வர்ற வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவுன்லா போவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். குல்லா யஸ்தவில் ஹபீஸ் வத் தையிப். இந்த உலகத்தில் 2 இருக்குது. ஒன்று ஹபீஸு. ஹபீஸுனா அருவருப்பானது, தூய்மை அற்றது, அசிங்கம் பிடிச்சது. இன்னொன்று தையீப், அவங்க தூய்மையானவங்க. இந்த ஹபீஸு இந்த தையீப், இது 2மே இருக்குது இந்த உலகத்தில். 2 கலந்துருக்கு. இந்த ஹபீஸுக்கு வந்து நிறைய மதிப்பும் இருக்குது, தையீபு வந்து மதிப்பற்றும் கிடக்குது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இவங்க 2 பேரும் ஹுல்லா யஸ்தவி, இவங்க 2 பேரும் சமமாக மாட்டார்கள்.